வாசனை கூடாமலே மனம் வாடலாம் தீராதையா உண்டோசனை ஊருக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல. என்னுடைய காதல் நான் சொல்லவா? சொல்றீங்களா? நான் சொல்லவா வேணாமா? எங்க இருக்காரு அவர்? என்ன சொல்றீங்க? இல்லங்க, என்னுடைய மனசுக்குள்ள நினைச்சு காதலை வெளியில சொல்லவான்னு கேட்டேன். சொல்றீங்களா? சொல்லுங்க. எப்ப சொல்லுவீங்க?
காதலிச்சாலும் எனக்கு எடுத்து எங்க மாமா வரணும். மாமா கூட சேர்ந்து காவலுக்கு போகணும். கூப்பிடவா? காவலுக்கு போகணும். ஏன் உனக்கு என்ன இவ்வளவு வைத்தறிச்ச? ஆமா, அங்கேதான் எந்த தொந்தரவும் இருக்காது. நீ வர்ற வரைக்கும் பெரிய தொந்தரவே அதுதான். மாமா கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் எப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. நாங்க கேட்டதெல்லாம் எப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் எப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. கேப்பக்கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. தன்னானே தன்னானே தானே தன்னானே தன்னானே தானே தன்னை தானே நானே நன்னே தானே. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே அன்னை ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் பழைய கஞ்சி. தன்னானே நன்னானே தானே தன்னானே நன்னானே தானே நானே நன்னே தானே. அண்ட குண்டா ஜாமஞ்சட்டை அடகு வச்சுதான் எங்க அம்மா விட்டு மூக்குத்திய பெண்களை வச்சுதான். அண்ட குண்டா ஜாமஞ்சட்டை அடகு வச்சுதான் எங்க அம்மா விட்டு மூக்குத்திய பெண்களை வச்சுதான். நாங்க எம்ஏபிய படிக்க போறோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். நாங்க எம்ஏபிய படிக்க போறோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். நான் கட்டி காத்த என் சிவகங்கை மாவட்டம் அப்படி இடிஞ்சு போய் கிடக்கடா. மழை வந்து அரிச்சு கொண்டு போய்விட்டது. மலை மழையில அரிச்சிட்டு போயிருச்சு ஆளுகளை. எத்தனை இளவட்ட பயலுக பெட்ரோல் இல்லாம நிக்கிறாங்களோ. யார சொல்ற? நீ எந்தூர்ரா? நீ போய் முத படுப்பா. நேத்து புறம் பொம்பளை ஊரா செம்பத்தூக்கி ஆடி இருப்ப. ஏன்னா இந்த செம்பு சின்ன கருப்பு பெரியரப்பு நாடகத்துல செம்பு வைப்பாங்கல்ல, 7 செம்பு. இந்த 7 செம்பை நான் பெரும்பாலும் நாடகம் நடத்தும் போது புது செம்பை வாங்கி வைங்கன்னு சொல்லிடுவேன். ஏன்னு கேளு, ஒவ்வொரு வீட்டில் எடுத்தோம்னா அதுலேயும் சிக்கல் இருக்குடா. என்ன சிக்கல்? அன்னைக்கு ஒரு பொம்பளை அப்படித்தான் தூக்கி ஆடுது. அந்த பொம்பளைக்கும் அந்த செம்புக்காரி பொம்பளைக்கும் ஆகாதான். சரி, அவன் சக்காலத்தி எப்படி என் செம்பை தூக்கி ஆடலாம், நல்லா சாதி மண்ண செம்பை இறக்கடி அப்படின்னு பாஞ்சு ஐயோ உருண்டு கடைசியில செம்பை நினைச்சு. அப்புறம் இது வராலடா, இந்த சின்ன பெரிய நாடகத்துல நேற்று சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த செம்பை பூரா கொண்டு போய் கோயிலில் வச்சு விபூதி போடாதீங்க அப்படி சொல்லியிருப்பாங்களே. ஆமா, வந்தேன் பூரா என் தம்பியே தான் வந்திருப்பேன். யாரா வந்தா? ஐயப்பனா? இல்ல மூக்கே மூக்கையண்ணா? ஆமா, நம்ம மூக்கேன். அப்படித்தான் ஒரு நாடகத்துல சொன்னான். கோயிலில் போய் வச்சு கும்பிட்டு வாங்கினோடனே ஒரு பொம்பளைக்கு குலசாமி 18ஆம் படியா நடந்திருக்கு. ஆட்டோ எடுத்துட்டு கிளம்பிச்சு செம்போட. அப்புறம் செம்பு இல்லாம டம்ளர் வச்சு அப்படியே விளக்காப்பையில என்ன கூட்டம் சுருங்கினாலும் இந்த ஊரு காசை வாங்காம போக மாட்டோம். முடிஞ்சு பாதி பேமெண்ட் முடிஞ்சு. முழுஜாவே முடிஞ்சுன்னா அடுத்த சீனோட சீனு முடிஞ்சு டோட்டலா கிளம்பிடுவான். தட்டுறா மாட்டா போக முடியும். கதைக்கு வரேன். இதுல வெளியூர் ஆளுக இருந்தா கொஞ்சம் கை தூக்குங்க ப்ளீஸ் ப்ளீஸ். அண்ணே ஒண்ணு வெளியூராத்தா? வெளியூர் நீங்க அண்ணே? தம்பி தூக்குடா கைய. என்ன என்னண்ணே?
சேஜிபி இருக்கா? இந்த பூரா அப்படியே பெரிய பக்கெட் டோசர் பண்ணி இங்கே கொண்டு வர முடியுமா? பக்கத்துல வந்து சேர்த்துக்கணும். ப்ளீஸ் ப்ரோ. 7 ஆண் குழந்தைய பெற்றாங்க எங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும். எங்கள் அப்பா வேறு நம்பிராஜே, அம்மா வேறு நங்கிய மோகனி. ஆனால் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அன்னிதினமும் இந்த 18ஆம் படி யானையும் அந்த கள்ளிசேரி காளிமுனியாவும் மேடையில் அழைக்கிறேன். எனக்கு ஒரு கல்யாணம் ஆகலை. ஆனா தச்சன் புதுப்பட்டி கிராமத்துக்கு வந்தவனையே இந்த காளியம்மை அருளோடு எனக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்காங்க. பொண்ணு பார்த்துச்சா? அழகா இருப்பாங்களா? நீ இப்பதான் பார்க்க போறீங்களா? அழகா இருப்பா. எங்க அம்மா சொன்னுச்சு, நான் அந்த முண்டை முகரைய பார்க்கல. சரி, எங்க அம்மா சொன்னுச்சு. எப்படி? அவன் முகத்தை பார்த்தாலே நீச்ச தண்ணியே தேவையில்லையா? ஏன்? அப்படி தாகம் அடங்கிருமா? அன்னதானம் நடந்திருக்கு. சமையக்காரு 1500 பேத்துக்கு சமைக்க சொன்ன உடனே சரி இவன் 800 பேத்துக்கு சமைச்சு விட்டேன். சோறு இல்லைன்னா ஊருக்கார ஊரம் சண்டை போட்டுருக்கா சமையக்காரனோட. சரி, இவ சோத்து போன பக்கம் போயிருக்கா, சோறு அதுவா விளைஞ்சிருக்குப்பா. எப்படி? இப்படி ஒரு பத்தினி உத்தமி பத்தினி. எனக்கு கல்யாணம் ஆகிறது எங்கேன்னு கேளு. எங்க? 18ஆம் படியான் அலர் கோயில்ல 7 கடை வெட்டுவேன். சோரோட்டியை சுட்டு தூங்க கூடாது, கையை முடிச்சே விடுவேன். என் மனைவியை நான் பார்க்கணும். இங்க வந்திருக்காங்களா? ஆமா. ஐயோ, நீ இவ்வளவு அழகா வர்ணிக்கிறீங்க, அதை பார்க்கணும் ஆசையா இருக்கே. அது பேர் என்ன தெரியுமா? என்னன்னே? புஷ்பம். புஷ்பமா புஷ்பாவா? எப்படியே ஏன் பொண்டாட்டி நான் கூப்பிட்டா நீ எதுக்குடா கூப்பிடுற? இல்ல, நம்ம பொண்டாட்டி தானே. தம்பி அண்ணே, இந்த சாமான எடுத்துக்கிட்டு நீங்க இமிடியட்டா போறையெல்லாம் அறையவா? போட்டுமா? வேணாம். புஸ்ஸு கண்ணே புஸ். அடடா, என் பொண்டாட்டி கால் எடுத்து வைக்கிற நேரம் தச்சன் புதுப்பட்டியில வெள்ளம் வந்து உங்களை எல்லாம் அரிச்சுக்கிட்டு போகணும். நான் மனசாரப்பா. அழகு தேவதை வருது. வெக்கம்மா. ஐயோ, அடடா. எப்படா அண்ணே, 10 பொருத்தம் பதக்காவா இருக்கு உங்களுக்கு. உனக்கு தர மாட்டேன் அண்ணே, எனக்கு ஒரு வாரத்துக்கு. ஏண்டா இது என்ன சர்ச்சி மாடா? அங்க பாருங்க, அழகா பாருங்க, முத்தம் கொடுத்தா அச்சோ என்ன இருக்குது. கட்டி பிடிக்கிற முழுக்கு குத்துதா? தலை ஆணிக்கால் செருப்பது உள்ள வச்சுட்டாளா? புசு பப்ளிக்ல வேணாம் புசு. அதான் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அழகுல மயங்கிதே இந்த மாதிரி பண்றாங்க. இனிமே கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு 7 நாளைக்கு வெளியே வர மாட்டேன். 7 நாள் வீட்டுக்குள்ளே மடியிலே தான் படுத்து கிடப்பேன். ஏன்னா அம்மா சொன்னுச்சுடா, என்ன அழகு ஹோட்டல் லட்சுமி. ஐயோ அடடா, என்ன முனி ஓட்ட மாதிரி காணா? வெக்கம் எங்க இருக்கா புசு? அடடா, கூந்தல பாருங்களே. ஐயோ, மசுரை எங்கனையே பார்த்தது மாதிரி இருக்கு. டேய் அண்ணே, எல்லா பொம்பளையும் மசத்துக்குள்ள தானே பூ வச்சிருவோம். ஆமா, இதென்ன ஆணிய வளைச்சு வச்சிருக்கேன். என்ன பூ அது? அழகுல நீங்க எல்லாம் கண்ணு வச்சிருவீங்க, அதனாலதான் அந்த மாதிரி வச்சு. எங்கனையே ஒரு வீட்டு நிலையில பார்த்தேன். கருத்த மச்சான் கைய விட்டு பருப்படுத்தா. அதே வாய்ஸ் நல்லா இருக்கு, அதே வளைஞ்ச கால். ஏண்டா என் குடிய கெடுக்கிறது பண்றீங்களா? இல்ல, உங்க அம்மா உங்களுக்கு நல்ல பொண்ணா பாத்துருக்காங்கண்ணே. ஏதோ ஒரு மயக்கம். என்னத்த திண்ட முண்டை அப்படிலாம் சொல்லாதீங்க. அழகு தேவதைய அழகா இருக்கா? பாத்தீங்களா மலவாழ தோப்புக்குள்ள? அடடா, ஏலே ஒண்ணு வாக்க நான் வந்தேன்னா நீர்மலைக்கு வந்தேன். இல்ல மூஞ்சிய தோற புசு புஷ்பம். எனக்கு புய்ப்பமா இருந்தா புஷ்பமா இருந்தா எனக்கு வெக்கமா. தம்பி அந்த கெட்டி மேல வாசி. திரும்பி பார்க்காம போவா. சாவே வருத்தமா, ஆகாயம் சுருங்குமா. போதும் போதும். அழகு
பச்சை துறை. என்னம்மா பாடுறீங்க தம்பி ஆல்ரவுண்ட் செகுலத்துக்கு அரைஞ்சு வரும் இருடா படபடன்னு இருங்கடா. மாத்திர எடுத்துட்டு பேக்குல இருக்கா இல்ல? ஐயோ மாத்திரை ஓட்டுவார் அத்தனமா. அப்ப நான் மாட்டேன். அவனுக்காவது பொம்பளாசை வருமாடா. சிவகங்கை பஸ் என்ன ஸ்டாண்ட்ல நினைக்குது ஏதேதோ நினைக்குது. வண்ண வண்ண தோட்டங்கள் 5 ரூபா வட்டமிட்டு கிடைக்குது 5. அம்மா அவன் மடுவ மூடுமா எங்கன்னு கிடந்த தேன்றாட்டு முண்டாச்சு ஆடை ஊரா அப்படியே கத்தால வாடை வருது. உன்னைய வச்சுக்கிட்டு நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தூக்கு போட்டு போய் நின்றேன். அண்ணே அண்ணியை அடிக்காதீங்க. எவ்வளவு அழகா இருக்காங்க. அதுகிட்ட நிக்கிறது கட்டி பிடிக்கிறது எனக்கெல்லாம் அரிக்கிறது தெரியும். அண்ணே அண்ணே காலில் தடுப்பு தரப்பா அரிக்குது. அன்னைக்கு ஒரு முத்தம் கொடுங்களே. முத்தம் அங்க பாருங்க. நான் கொடுக்கட்டா பச்சு பச்சுண்டு மொச்சு மொச்சுன்னு மச்சு மச்சுன்னு கொடுப்பேன். மேடம் தயவு செய்து எங்க அம்மா தெரியாதரமா உங்களுக்கு பூ வச்சு மச்சான் நீ கும்பிடுற. நான் மாட்டேன்டா சொன்னேன். வாய அப்படி வைக்காத எரச அடிக்குதுடா சாமி. அந்த ஓட்டப்பல்லுக்கு அதுக்கும் பரியில ஐரதவன மாதிரி நேரம் நல்ல நெஞ்சிருப்பா. அண்ணே அண்ணியை தள்ளி விடாதங்க விழுந்துருவாங்க. ரஞ்சித் அசு முகரைக்கு பாரு தங்க கலர்ல சாக்கெட்டு சாக்கெட்டு எவன் குடிய கெடுக்க 77 போட்டு மூஞ்சிய பார்த்தா கண்டங்கர் பாம்பு இங்கேன்னு. இந்த நாடகம் பார்க்குற ஆளு ஆம்பளை ஆளு பூரா 150 நாளைக்கு பொண்டாட்டி நான போறாரு. நீ காலையில போய் சோத்துல கைய வச்சு அது யாரு போலாம்? இந்தா இது மூஞ்சி தான் தெரியும். மச்சான் இது ஊம்பலமா? ஏய் என்னடி கேக்குற? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உங்களை என்ன வார்த்தை கேக்குறா பாருங்க. நீ எனக்கு மேரேஜ் ஆகிருச்சு புசு. கல்யாணம் ஆயிடுச்சு. உன்னைய தட்சன் புதுப்பட்டி கடமாட்டில் விட்டு போறேன். இங்க இருக்க பொம்பளையோட சேர்ந்து இங்க இருக்க பொம்பளையோட சேர்ந்து நீ 100 நாள் வேலை வாக்கணும். கிளருக்கு அதோட வெட்டிக்கிட்டு ஏய் என்ன என்னம்மா பண்ற? அதுல கொண்டே வைக்கிற கைய கண்ணே சரியான கலவாணி போலத்தான் இருக்கா ரஞ்சிதா. ஆனா 2 பேர் உடம்பும் அருமையா ஒரே மாதிரி இருக்குல்ல. ஒரே எனக்கு அக்காவே கிடையாது. யார் நீங்க? நான் கூட பெருமையா நினைச்சேன். என்ன நம்மதான் உடம்பும் இல்லாம ஒண்ணும் இல்லாம இருக்கும். அங்க நான் அழகானவளை கட்டிட்டு வந்து பேண்ட் பார்த்தா அங்கேயும் அச்சும் இல்லாம அச்சும் இல்லாம ஆட பாருங்க. நீ அழுத்துற என்னமோ சொல்றாங்க அவங்க. நீங்க 2 பேரும் ஒரே அடுப்புல நீச்சல் தண்ணி வைக்கணும். அறிவ கூடயா? ஆமா முகரைய பாருங்க. புலனைய ஒரே அடுப்புல சொல்லாதடா மானவனே. ஒரே அடுப்புல 2 அடுப்புலயும் ஒரு நாள் திணிக்கணும்னு சொல்லு. 2 அடுப்புல அமத்தி திணிக்கணும் நாங்க. சண்டை வேணாம் புசு. சண்டை வேணாம் போடா. அண்ணே அண்ணி தள்ளி விட்டீங்களே. புசு புசு அவன் பேத்த கட்டி நீ கொல்ல பாக்குறியா நீ? நீ அப்படியே அழுகவே எனக்கு அப்படித்தான் வருது. பத்திக்கிட்டு இங்க பாரு, நான் மூக்க உடைச்சு அப்படியே தெரிஞ்சுக்க. ஆளை பண்ணல. என்னடி இல்ல என்ன கேக்குறேன்? என்ன கேக்குறேன்? ஆளை பண்ணல. என்னடா அது பஞ்சு விளையாடுறாங்க. அண்ணி 2 பேரும் சண்டை போடுறாங்கண்ணே. சண்டை வேணாம். ஒரு சொல்லு கட்டுப்பட்டு என்ன ஆளுவடி புடிச்சுக்கிட்டு திரும்பி விட்டுருவேன். எங்கேயும் முடிஞ்ச பொம்பளை ஆளை பண்ணல. ஏறிக்கிட்டு வர்ற ஏறிக்கிட்டு வர்ற என்ன இவன் போய் என்ன மைய வச்சு மருந்து வச்சு அண்ணி அடிக்காதீங்க, வலிக்கும் வலிக்கும், அடிக்காதீங்க. குடும்ப சீரழி இது. இங்க பாரு போச்சு. எந்த பொண்டாட்டியாவது புருஷனை பத்தாம பிறந்தானோ
லூசு, 2 பேரும் சண்டை போடக்கூடாது. ஒருத்தையே கட்டிக்கிட்டு நீ உசுரோட இருப்பேன்னு நினைச்சேனே என் சாமியா. விடு விடு, விதி அவ்வளவு. ஏன்டி எனக்கு என்னடி 2 கொண்டாட்டி என்ன 7 கொண்டாட்டி கட்டி என் தம்பப்பா பழத்தாப்பா பழத்தாப்பா. ஐயோ ஐயோ சாமி. ஏய் ஏண்டி மருதமணி அக்காவுக்கு முன்னாடி கையை பிடிச்சு போகுது. விரைய கட்டி அறிஞ்ச என் சாமி. இப்ப தொலைவலாண்டி துணிக்கு போச்சு, சாரை போட்டு உறிஞ்சு எடுத்துட்டானாடி. மருதமணி அக்காவுக்கு நான் 100 ரூபாய்டா கொடுத்தாங்க. மருதமணி அக்காவுக்கு கருப்பையா மச்சான் அவர்கள் 100 ரூபாய். ஆமா 200 ரூபாய் அன்பளிப்பு. கருப்பையா மச்சான் 200 எனக்கு கொடுத்தார். ராதா மச்சான் நெஞ்சுக்குள்ள திணிச்சு வச்சார். தங்கச்சி வள்ளி வள்ளி என்ன வந்தான் வடிவேலந்தான். தங்கச்சி இது என்ன மட்டும் பாட மாட்டியா? தொட்டு ஆளும் ராசையா மனசு முழுதும் இசைதான் உனக்கு அதிலே எனக்கு இடனி ஒதுக்கு. மனசுல பாட்டுத்தான் இருக்குது, என் மனசுல கேட்டுத்தான் தவிக்குது. பாட்டால புள்ளி வச்சு பார்வையில கிள்ளி வச்சு ஒத்திருந்த எண்ணம் சேர்ந்ததே. கூடாத சங்கதிதான் கூட ஒரு மேடை கொண்டு நாடு வந்து சேர வாங்க ராசனே. நெஞ்சோட கோடு கட்டி நீ எங்கே வாழணும், நில்லாம பாட்டு சொல்லி காலும் நில்லாளணும். உங்களத்தான் எண்ணி எண்ணி கண்ணி மனம் தேடும் கத்தரித்தேன் கலித்தோ நாளா போகுது. உன் மனசுல பாட்டுத்தான் இருக்குது, என் மனசுல கேட்டுத்தான் தவிக்குது. நீ பாடும் காலம் வந்து நிம்மதிய தந்ததையா, போன வழி பார்த்து கண்ட உடனே பூவான பாட்டு இந்த பொண்ணை தொட்டு போனதையா, போன வழி பார்த்து கண்ட மூடலே. உன்னோட வாழ்ந்துருந்தா ஊருக்கெல்லாம் ராணிதா, என்னோட ஆசையெல்லாம் ஏத்துக்கணும் நீங்கதான். உங்களுக்காக எண்ணி எண்ணி கண்ணி வளம் பாடும் சொல்லுமையா நல்ல சொல்லு சொன்னா போதும். உன் மனசுல பாட்டுத்தான் இருக்குது, என் மனசுல கேட்டுத்தான் தவிக்குது. நீ என்ன வச்சு பாட மாட்டியா, போனிங்க தொட்டு ஆளு ராசையா மனசு முழுதும் இசைதான் உனக்கு அதிலே இடனி ஒதுக்கு. மனசுல பாட்டுத்தான் இருக்குது, என் மனசுல கேட்டுத்தான் தவிக்குது. மங்களகரமா நிலைச்சிருக்கடா அண்ணா. வணக்கம்ண்ணா. அண்ணி மழை வரவும் கொடை பிடிக்கிறாங்க. நீ கொடை பிடிச்சிருக்க அழகா பார்த்தா அடாடாடா காக்காய்க்கு செலவு வச்சது மாதிரி அரைஞ்சு விடுவேன் கழுத. தங்கச்சி அண்ணா இந்த பிள்ளை யாரு? அது 3 ஒத்துருவேன். அண்ணா இதே உங்க அண்ணி. அண்ணியா? இவங்கள கல்யாணம் பண்ண தெரியும், இவங்க அண்ணன்னு எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு நாத்துனா எதை நாத்துனா எப்படி நாத்தனா? இவர் ஏத்தனார், நீங்க நாத்தனார். அண்ணா 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 என்ன ஏத்துனியா? நேற்று கூலை ஏத்துனே அப்போ வைக்க குளத்துல வந்து படுத்துக்கிச்சு. கூளை ஏத்துனா நாத்தனாவா? நாத்தனா ஆ காய்கறி கடையில போய் உருளைக்கிழங்கு மூணு ஏத்த சொன்னா அவர் கருணக்கிழங்குவே ஏத்திட்டார். தங்கச்சி ஆமா அப்ப இவங்க மாசமா இருக்காங்களா? ஆமா 3 மாசம் முழுகாம எப்படி
எப்படி கண்டுபிடிச்சீங்க? வயிறை பார்த்தா வயிறு தரையில தட்டுது இல்ல. பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தான் தெரியும் உண்டு. அதுதான் நாத்தனா உங்களுக்கு. அண்ணா இவங்களுக்கு மாசமா இருக்காங்களே, இவங்களுக்கு குழந்தை பிறந்தா எப்படி உங்கள மாதிரி இருக்குமா? வெள்ளாட்டம் புழுக்க மாதிரி தான். ஆனா முத டாக்டர் செத்துருவேன். கல்லானாலும் கணவன், கல்லானாலும் கணக்கு, புல்லானாலும் அந்த பிள்ளை உங்களுக்கு எவ்வளவு மாதிரி வரே வரட்டு. ஆலோலம் 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 சோ ஆலோலமே ஆலோலம் 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 சோ ஆலோலமே ஆலோலம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு நாடகம் தொடரும். இனிமேல் விளைவா இருந்தா தான் காவலை சிறப்பா பார்க்க முடியும். அண்ணே 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 அந்த புள்ள மாசமா இருக்கு, பார்த்து பதுசா இருக்கு. நெக்ஸ்ட் அந்த புள்ள கறி போயிரு வயித்துக்குள்ளே. நான் மேல நின்னு பாக்குறேன். நான் கீழ நின்னு பாக்குறேன். என்னத்தா மண்ணள்ளி உன் கண்ணில் ஓடுறேன். காவல் மட்டும் பாருங்க. வணக்கத்துக்குரிய பெரியவர் வந்தால் தகுந்த மரியாதை கொடுத்து என்னென்ன வந்து சொல்லணும். அப்படியே ஆகட்டும். ஆனாலும் சோ நீ பற வரட்டு, நீ பற வரட்டு வா. கைலி சவுண்டா கவரா. அண்ணி எம்புட்டு அழகா இருக்கா பாருங்க. ட்ரெஸ் எல்லாம் அவுத்தோன